எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னாச்சு இவருக்கு? உட்காந்தே தூங்கிட்டு இருக்காரு. ஏங்க, என்னங்க ஆச்சு? ஏன் உட்காந்துட்டே தூங்குறீங்க? படுத்துட்டு தூங்கலாம்ல. ஒன்றும் இல்லை அனிதா, ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, அதான் சும்மா கண்ணை மூடலான்னு மூடினேன், அப்படியே தூங்கிட்டேன் போல. தலைவலிக்குதா? காஃபி எது கொண்டு வரட்டுமா? கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம்ல. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிங்க. அது மட்டும் இல்லை, 4 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதனால கூட அந்த மாதிரி இருக்கலாம். படுத்துக்கோங்க. இல்லை அனிதா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்னு பார்த்தேன், இருந்தாலும் தலைவலி அதிகமாக தான் இருக்கு. சரி, இருங்க வரேன். என்ன பண்ணுறா? தலைவலிக்கு தானே சொல்கிறீங்கல்ல, விக்ஸ் போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறேன். தூங்குங்க, தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். சரியா? சரி அனிதா. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். அவ்வளோதான், நல்லா மசாஜ் பண்ணியிருக்கேன். கண்ணை மூடி தூங்குனீங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே தலைவலிலாம் பறந்து போயிடும். அப்படியும் தலைவலி சரியாகலைன்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே சுடு தண்ணியில் வேது மாத்திரை போட்டு வேது பிடிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இன்னுமே நல்ல தலைவலி போயிடும். என்னாச்சு? அது அனிதா, ஏதாச்சும் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வரேன். அது என்ன பண்றீங்க? தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது வான்காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. என்ன பண்றீங்க? ஏன் பார்த்தா தெரியல? ஷோ, தெரியறனால தான் கேட்குறேன். தலைவலின்னு தானே சொன்னீங்க, அதனால தானே. விடுங்க. ஆமா, இவ்வளோ நேரம் தலைவலி இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா என் பொண்டாட்டி கைப்பட்ட உடனே தலைவலியெல்லாம் பறந்து போச்சு தெரியுமா? ஓ, அப்படியா? அப்போ தலைவலி சரியா போச்சு. கரெக்டா? அப்போ என்ன விடுங்க. இல்லடி, நீ இப்படியே இருக்கனால தான் தலைவலி சரியா போச்சு. நீ எந்திரிச்சு போனீன்னா அப்புறம் திரும்பி தலைவலி வந்துடும். நீ ஏன் சொல்லு, பாவம்ல, நான் தலைவலியில ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால நீ என் கூடவே இருந்தா தலைவலியே இருக்காது. ஸோ ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் இருந்தீன்னா சுத்தமா தலைவலியே இருக்காது. கரெக்டு தான். நீங்கள் நல்லா கரெக்டாக தான் பேசுகிறீங்க. என்ன தான் சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன ஏதுன்னு உங்களை எழுப்பி கேட்டேன் பார்த்தீங்களா? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அதாண்டி நானும் சொல்றேன், இன்னமும் வேணும் தான். சீ, வர வர ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறீங்கங்க. அப்படியா? எனக்கு எதுவும் தப்பா பேசுற மாதிரி தெரியலையே, என் பொண்டாட்டி கிட்ட தான் பேசுறேன், அதனால இது ஒன்றும் தப்பா எனக்கு தெரியலப்பா. என்னாச்சு, பிடிக்கலையா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அதானு பார்த்தேன். விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம், இடம் பொருள் மறப்போம். சரி அனிதா, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நாளைக்கு நீ ஆஃபீஸ் வர வேண்டாம். என்னங்க சொல்கிறீங்க? பொங்கலுக்கு முன்னாடி தானே மேனேஜராக ப்ரமோட் பண்ணீங்க. உடம்பு சரியில்லாதனால நானே 2 நாள் லீவ் போட்டிருந்தேன். அப்புறம் பொங்கல் ஃபங்க்ஷன். இப்போ என்னென்னா நாளைக்கு தான் ஆஃபீஸ் வரலான்னு பார்த்தா நாளைக்கும் வேண்டான்னு சொல்கிறீங்க. ஆமாம் அனிதா, கண்டிப்பாக நாளைக்கு நீ ஆஃபீஸ் வந்தீன்னா உன்னை 4 பேர் 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது இல்லாமல் அன்னைக்கு நான் தூக்கிட்டு வேற வந்திருக்கேன். அன்னைக்கே ஆஃபீஸில் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. உன்னை யாரும் தப்பாக கூட ஒரு வார்த்தை பேசக்கூடாது அனிதா. அது உன்னாலையும் தாங்கிக்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிட்டு தான் உன்னை ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன். நான் ஏன் ஆஃபீஸ் வரக்கூடாது?
அப்பா கத்தாதடி, ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொல்றேன்ல, சும்மா கத்திக்கிட்டே இருந்தா எப்படி? அது ஒன்றும் இல்லை அனிதா, நாளைக்கு முக்கியமாக ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியதாக இருக்கு. அதுக்கு உன்னையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெடியாகி போனால் ரொம்ப டயர்டாக இருப்ப. நானும் நாளைக்கு ஒரு 5 o'clockலாம் வீட்டுக்கே வந்துடுவேன். ஸோ நீ வீட்டிலே இரு. நாளைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு ரெடியாக போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் இருந்து நீ ஆஃபீஸ் வரலாம். பார்ட்டியா? யாருங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? என்ன பார்ட்டி? அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடி. கண்டிப்பாக ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் அவனை மீட் பண்ண போகிறோம். அதனால் உன்னை கூட்டிகிட்டு போனால் தானே நல்லாயிருக்கும். அதான் உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ என் பொண்டாட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல, நாளைக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்ட் ஆகிடுவா. அதனால தான் லீவ் போட சொல்கிறேன். நான் வரப்போ கரெக்டாக நீ ரெடியாக இருக்கணும். 5 o'clock நான் வந்த உடனே கிளம்பிடலாம். ஓகே? ம், என்ன அனிதா யோசிச்சுட்டு இருக்கேன்? இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு 5 o'clockலாம் ரெடியாக இருக்கணும். ஓகே? நான் வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து கிளம்பிடலாம். ம், சரிங்க. ஆனால் இதுவரை நான் பார்ட்டிக்கெலாம் எங்கேயும் வந்ததில்ல. அதான். அனிதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணால் 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதுவரை எங்கேயும் போனதில்லைல்ல, இதுக்கப்புறம் பழகிக்கோ. சரியா? அது மட்டும் இல்லை, நான் தான் உன் கூடவே இருக்க போகிறோம்ல, அப்புறம் என்ன உனக்கு பயம்? ம், சரிங்க. அப்புறம் நாளைக்கு பார்ட்டிக்கு எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும்லாம் யோசிக்காத. நீ நார்மலாக சாரியே கட்டிக்கோ. ஆனால் நான் வாங்கிட்டு வந்திருக்க சாரியை கட்டிக்கோ. என்னது? நீங்கள் சாரி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட காட்டவே இல்லை. ஆமா அனிதா, உனக்காக தான் நான் saree வாங்கியிருக்கேன். அது ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் இருக்கு. இங்கே பாரு, நாளைக்கு நீ saree கட்டிட்டு சிங்கிள் ஃப்ளீட்ஸில் விட்டுக்கோ. அதில் எடுத்து வச்சிருக்க ஜுவல் போட்டுக்கோ. ஓகே? ம், ஏய் பயப்படாதடி. அந்த saree கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். சிங்கிள் ஃப்ளீட் விட்டால் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி உனக்கு எப்படி கட்டணும்னு தோணுதோ கட்டிக்கோ. ஆனால் அந்த saree தான் கட்டுற. அதுக்கு நான் மேட்சாக எடுத்து வச்சிருக்க ஜுவல் தான் போடுறேன். சரியா? ம், சரிங்க. உங்களுக்கு இன்னும் தலைவலி சரியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் தூங்குங்க. நான் கீழே வேலை இருக்கு. போட்டுமா? ம், சரி அனிதா, போ. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. என்னமோ தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கே. எப்படியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தான். இருந்தாலும் இந்த மீட்டிங் நல்லபடியாக முடியணும். எவ்வளோ நல்லா ட்ரை பண்ண மீட்டிங் கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும். இருந்தாலும் ஏன் இவ்வளோ படபடப்பாக இருக்குது? ஓகே, அருணும் கிளம்பிட்டேன்னு மெசேஜ் பண்ணிட்டான். நம்ம இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஸ்கூலில் போய் சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பலாம். என்னங்க? சொல்லு நித்யா. என்னங்க, மணி 7 தான் ஆகுது. இப்பவே ரெடியாகி உட்காந்துருக்கீங்க? நான் தான் சொல்லியிருந்தேன்ல நித்யா, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு. அதான் ரெடி ஆயிட்டேன். ஸ்கூலில் போய் சில டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு நானும் அருணும் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். 9 o'clockலாம் அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. 10 o'clock தான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் 9க்கெல்லாம் அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நித்யா. ஓ, அப்படியா? சரிங்க, போயிட்டு வாங்க. ஆனால் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? தெரியல நித்யா, ஏதோ மனசெல்லாம் ரொம்ப படபடன்னு இருக்கு. ஏன்னா உனக்கே தெரியும்ல, ஆல்ரெடி 4 to 5 மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி எதுவுமே சக்ஸஸ் ஆகலையா. அதனால இதுதான் லாஸ்ட் சான்ஸு. கொஞ்சம் படபடன்னு தான் இருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலும் இந்த மீட்டிங்கில் தானே கன்ஃபர்மேஷன் இருக்கு. அதான் நித்யா, மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. என்ன இவ என்னைக்கும் இல்லாம இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறா? அதுவும் சிரிச்சுட்டே நிற்கிறா. என்னவா இருக்கும்? என்னாச்சு நித்யா? எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறா? கொஞ்சம் நகர்ந்து நில்லு. நித்யா, என்னம்மா பண்ற? உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கல்ல. கண்டிப்பாக இந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகும். சரியா? எதை பற்றியும் யோசிக்காம தைரியமாக பண்ணுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏங்க, உங்களுக்கு தெரியாததா என்ன? ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லதாகவே ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இது தள்ளி தள்ளி போயிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வேணா பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை விட நல்லதாகவே கிடைக்கும். ஸோ எதுவும் கவலைப்படாமல் பயப்படாமல் டென்ஷன் ஆகாமல் போயிட்டு வாங்க. நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸோட தான் வீட்டுக்கு வருவீங்க. ம். ஏய், இப்போ நீ என்ன பண்ணன்னு தெரியுதா? ம், எனக்கு தெரிஞ்சு தானே கொடுத்தேன்.
ஏய் என்ன நித்யா, இது நீதானா? கனவு எது காண்றனா இல்ல உண்மையா தான் நடக்குதானே தெரியலையே. என்னங்க கிண்டலா என்ன? இதெல்லாம் உண்மைதான். இங்க பாருங்க, நீங்க பயத்தோட டென்ஷனோட இருக்கீங்க. அதனால தான் உங்க டென்ஷனை எப்படி குறைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான். கண் பார்த்த கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு என்ன பெண் டென்ஷன் குறைஞ்சிருச்சா? டென்ஷன் மட்டுமா குறைஞ்சிச்சு? எனக்கு புதுசா எனர்ஜி வந்த மாதிரியே இருக்கு. வரும் வரும். சரி நித்யா, அருண் தான் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான், கிளம்பிட்டான் போல. நானும் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், ஸ்கூலுக்கு வேற போயிட்டு போகணும். சரி நான் போயிட்டு வரேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் எனர்ஜி. சரி போயிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது தான் நடக்கும். கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் சிலைக்காத ஒரு பெண்ணும் நீதான், சிலைக்காத ஒரு கிளம்பிட்டேன் சூர்யா. டேய் அனிதா வரல தானே, அவளை மட்டும் கூட்டிட்டு வந்துடாதடா, அப்புறம் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும் சொல்லிட்டேன். அது எப்படிடா பிளான் போட்டு கொடுத்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுருவேனா என்ன? அதனால ஈவினிங் அவளை பார்ட்டி இருக்குன்னு சொல்லி தான் ரெடியாக சொல்லியிருக்கேன். நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், அதை தான் போட்டு ரெடி ஆவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவினிங் பார்த்துக்கலாம். சரி கார்த்தி. டேய் நான் சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ரெடியாக இருக்கு தானே? நம்ம பிளான் பண்ண இடத்துல தானே பண்ணியிருக்கோம். ஆமாம் கார்த்தி, ஃபஸ்ட்டு அந்த பிளேஸ் கிடைக்கலடா. ஆனால் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்த ஃபங்க்ஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு போல். அதனால அந்த பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மேனேஜர் கால் பண்ணார். அதனால உடனே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். ஸோ நாம் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. 4 o'clock எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். மச்சான் கண்டிப்பாக முடிஞ்சிடும்ல. ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் அனிதாக்குன்னு கொடுக்குற சர்ப்ரைஸ்டா. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். அது இல்லாமல் என்ன பிரச்சனை நடக்க போகுது? நான் இருக்க போகிறேன், நீ இருக்க போகிற. அதனால நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அவனையும் வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவன் இருந்து தாண்டா ஆகணும். எப்படி ரியாக்ட் பண்றான்னு நான் நேர்ல பார்க்கணும். டோன்ட் வரி கார்த்தி, எல்லாம் பார்த்துக்கலாம். சரி நீ கிளம்பி வா. ஓகேடா. கவின். எஸ். என்ன இவரு, நான் வந்து கூப்பிடுறேன் என் மூஞ்சி கூட பார்க்காம லேப்டாப்பை பார்த்துட்டே பதில் சொல்லிட்டு இருக்காரு. எஸ் வைஷ்ணவி, வாட் யூ வாண்ட்? கவின், அது ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலி வைஷ்ணவி, இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ்லாம் அனுப்ப வேண்டியது இருக்குது. அப்புறம் 2-3 மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரையும் உங்கள் டீமில் ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பார்க்கலாம். வைஷு, இவர் பேசுறதுலே தெரியுதுடி அவர் மேலே எவ்வளோ கோவமாக இருக்காருன்னு பார்த்தியா? நான் பண்ணது தப்போ? கவின், எனக்கு புரியுது. இருந்தாலும் ட்ரைனிங்கும் முக்கியம் தானே. உங்களுக்கு எப்போ ஒர்க் முடியும்னு சொல்லுங்கள். நான் வேணால் லேப்டாப் கொண்டு வந்து இங்கே வெயிட் பண்ணட்டுமா? இல்லை வைஷ்ணவி, இன்னைக்கு எனக்கு மீட்டிங் எப்போ முடியும்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, மீட்டிங்ஸ் 2மே வீடியோ கால் மீட்டிங். ஸோ அந்த டைம் நீங்கள் இருக்கிறது சரிப்பட்டு வராது. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு டீச் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது ரிலேட்டடாக ஏதாச்சும் டாஸ்க் எடுத்து பண்ணிட்டுருங்க. அப்படி இல்லையா உங்கள் டீமில் ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் எடுத்து பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம், இன்னைக்கு முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைன்னா நாளையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவதே, விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து. என்னை அவாய்ட் பண்ணுறீங்கல்ல? சரி, நானும் பார்க்குறேன் எவ்வளோ நாள் என்ன அவாய்ட் பண்ணுறீங்கன்னு. நேற்று நீங்கள் சொன்னது மட்டும் கரெக்டா? எனக்கு டக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறதா? ஆனால் நான் நினச்ச மாதிரியே நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்கல்ல கவின். எனக்கு நைட்டே தோணுச்சு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசலாமான்னு. அதான் உங்களுக்கு அத்தனை கால் பண்ணேன். ஆனால் நீங்கள் ஒரு ஃபோன் கூட அட்டென்ட் பண்ணல. அப்போவே எனக்கு தெரியும் நீங்கள் மேலே கோவமாக தான் இருக்கீங்கன்னு. ஏய் வைஷு, என்னாச்சு உனக்கு? என்ன தீபா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ உட்காந்துருக்கிறதுலே தெரியுது ரொம்ப மூட் அப்செட்டில் இருக்கேன்னு. நானும் நீ காலையில் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், கவின் சாருக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா என்ன? ஏய் சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
நீ இப்படி பதில் சொல்றதுலயே தெரியுதுடி உங்க 2 பேருக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு. அவரும் காலையில இருந்து டென்ஷனா தான் இருக்காரு. யார் ரூமுக்கு போனாலும் திட்டிகிட்டே இருக்காராம். இப்போ நீயும் அவ்வளோ டென்ஷனா தான் இருக்க. நீயும் தான் ரூமுக்கு போயிட்டு வந்த. எப்பவும் வந்த உடனே ட்ரைனிங்னு ஒர்க் இல்லைனாலும் அவர்கிட்ட தான் போய் உட்காந்துருப்ப. இன்னைக்கு என்னன்னா வைஷு, என்னாச்சுடி? எதுக்கு பாலற? ஒன்றும் இல்லை தீபா, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் கேட்குறேன் என்னாச்சுன்னு. இதுவரை நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. இப்போ என்ன புதுசா இருக்கு? என்ன விஷயம்? அது நேத்து வைஷு, நீ என்ன லூசா? என்ன தீபா நீ எப்படி சொல்ற? அப்புறம் நீ பண்றது அப்படிதான் இருக்கு வைஷு. அவரு உன்னை எவ்வளோ சின்சியரா லவ் பண்றாருன்னு உனக்கே நல்லா தெரியும். எத்தனை முறை உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. உன்னோட பதிலுக்காக எவ்வளோ வெயிட் பண்றாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஏற்கனவே பதில் சொல்லாம தான் இருக்க. சரி, இப்போ இந்த விஷயத்துல சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவருக்கு நீ உரிமையானவ தானடி. அவர் அப்படிதான் நினைக்கிறாரு. அதனால தான் கொஞ்சம் சும்மா விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். நீ அதை இவ்வளோ சீரியஸா எடுத்துப்பேன்னு அவருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு. எனக்கே நீ ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி தான் தெரியுது வைஷு. உனக்கெல்லாம் அப்படிதாண்டி தெரியும். நான் ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேன்றது உனக்கு புரியும். வைஷு, நீ பேசுற அர்த்தம் எனக்கு புரியாமல்ல. அது மட்டும் இல்ல, அம்மாவை பத்தி என்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்க. அதனால என்னதான் இருந்தாலும் தீபா, உங்களுக்கெல்லாம் எங்கள் லைஃப் ஒரு கதை, அவ்வளோதான். ஆனால் அந்த லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறது நாங்கள் தான். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? எங்கள் அப்பா பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு தனி ஆளாக நின்று எங்கள் அம்மா எங்கள் 2 பேரையும் வளர்க்குறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன அவமானம் கூட எங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்துருக்காங்க. நேத்து ஜஸ்ட் அவர் பேசுனதுல எனக்கு தப்பா எதுவும் தெரியல. இருந்தாலும் என்னையும் அறியாம கோவம் வந்தது. அது ஏன்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்தது தானடி. ஏன்னா ஒரு ஆம்பளையோட கண்ணு நம்ம கண்ணை பார்த்து பேசணும், புரியுதா? அவனோட கண்ணு வேற எங்கேயாச்சும் பார்த்து பேசுதுன்னா அவன் தப்பான ஆம்பளைன்னு தான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்காக நான் கவினை சத்தியமா தப்பா நினைக்கல தீபா. அவர் அப்படி சொன்ன உடனே எனக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு. அதை காமிச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பா. நானும் எங்கள் அக்காவும் பஸ்ஸில் போகிறப்ப கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு போவோன்னு உனக்கு தெரியுமா? எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு கூட இருக்காது தீபா. நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தாகணும், வேறு வழி இல்லை. போயிட்டு வரப்ப ஒருத்தன் எப்படி பார்ப்பான்னு தெரியுமா? அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நாங்கள் போயிட்டு வருவோம். ஆனால் இதே எங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒருத்தன் நம்மளை பார்க்கறதுலே நமக்கு தெரிஞ்சிடும் அவன் எந்த நோக்கத்தில் பார்க்குறான்னு. அதனால் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீ தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன்டி. எனக்கு அது தப்பா தோணிடுச்சு. ஆனா அதுக்காக நான் அவரை தப்பா நினைக்கல. அவர் பேசினது எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு தீபா. சத்தியமா எனக்கு அந்த நிமிஷம் அப்படி இருந்தது. ஆனா அடுத்த செகண்ட் அவர் முகம் மாறினதை நான் பார்த்தேன்டி. அப்பவே எனக்கு தோணுச்சு நம்ம பேசினது இவரை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவர் என் ஃபோன் எடுக்கல. அப்படி எனக்கு தெரிஞ்சது நான் உரிமையானவன்ற நம்பிக்கையில தான் அவர் என்கிட்ட அதை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்போ நான் அதை தப்பா எடுத்துக்க கூடாது. இருந்தாலும் என்னால வைஷு அழாத வைஷு, எனக்கு புரியுது. சாரிடி. நானும் உன்னை பரவாயில்ல தீபா. ஒரு பொண்ணு வெளியே சிரித்து பேசுகிறா அப்படிங்கிறதுக்காக அவள் மனசில் எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணோட சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா? எல்லா பொண்ணும் அழுதுகிட்டே அவங்களோட கஷ்டத்தை காட்ட மாட்டாங்கடி. ஒவ்வொரு டைம் அழுக வரப்பையும் சிரிச்சுட்டே அந்த கஷ்டத்தை காட்டுற பொண்ணுங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சரி, சாரி வைஷு. நான் தெரியாமல் உங்ககிட்ட இதெல்லாம் பேசி உன்னை அப்செட் பண்ணிட்டேன். சரி வா, நம்ம பிரேக் போயிட்டு வரலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் வைஷு, தப்பாக நினைக்காத. இங்கே பாரு, கவினை பற்றி இவ்வளோ நாளாக உனக்கு தெரியும்ல. ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் தப்பாக நடந்திருக்காரா, தப்பான பார்வை பார்த்துருக்காரா சொல்லு. ஆனால் நீ அவருக்கு உரிமையான பொண்ணுன்னு அவருக்கு தெரியும். அந்த காரணத்தினால தான் பார்த்ததை கூட மறைக்காமல் உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அது எல்லாருக்கும் அந்த மனசு வராதுடி. இங்கே பாரு வைஷு, அவர் எத்தனை நாளாக உன் பின்னாடி சுற்றுறாருன்னு உனக்கே நல்லா தெரியும். எத்தனை முறை உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நீ டைம் கேட்டிருக்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா என்ன? ஒரே ஒரு வார்த்தை போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னார்னா போதும், அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இருந்தாலும் அவருக்கு உன்னோட சம்மதம் வேணும். உனக்கு மனப்பூர்வமாக அவரை பிடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால் மட்டும்தான் உன்னோட முடிவுக்காக வெயிட் பண்ணுறாரு. அதை நீ புரிஞ்சுக்கோ, அது போதும். டேய், ஏன்டா நின்றுட்டே இருக்க? உட்கார் அருண். இல்ல ஆதி, எப்படா இந்த மீட்டிங் முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குடா. அதான்.
அதான் இன்னும் ஆஃப் அன் ஹவரில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல, பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குடா, இந்த முறை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆமாம், மற்ற ஸ்கூல்ஸ்லேருந்து வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்க போலடா. அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, அப்புறம் லாபியில் கொஞ்சம் பேர் பார்த்தேன் இருந்தாங்க. ஓகே ஓகே. என்ன ஆதி, டென்ஷனாக இருக்கியோ? டென்ஷன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குடா. 5 மீட்டிங்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கோம்ல, அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. டோன்ட் வரிடா மச்சான், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சைட் பற்றின வியூ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த டைம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே மெயில் வராது இல்லடா, இந்த முறை கண்டிப்பாக நமக்கு 100% சக்ஸஸ்ங்கிற மாதிரியே மெயிலே வந்திருக்கே. ஜஸ்ட் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், அதுக்காக தானே வந்திருக்கோம். பார்க்கலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்டா மச்சான். அப்படிதான்டா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். உன் தங்கச்சியும் அப்படிதான் நம்பிக்கை சொல்லி அனுப்பியிருக்கா, பார்க்கலாம். அப்புறம் ஏன்டா வரி பண்ற? அதான் தங்கச்சி நம்பிக்கையோட இருக்காங்கல்ல, ஸோ நோ ப்ராப்ளம், கண்டிப்பா நமக்கு தான் கிடைக்கும். ஹலோ ஆதி சார். ஹலோ அருண் சார். ஹாய் பிரவீன் சார். என்ன சார் ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது? அது ஒன்றும் இல்லை சார், மீட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதான் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா சார், மீட்டிங் 10 o'clock தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ப் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஆல்ரெடி 4 to 5 மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலையே, அதை நினச்சி வரி பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு நினச்சேன். ஓகே ஓகே, டோன்ட் வரி சார், இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி சார், நான் அதை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணல. எங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நாங்கள் போட்ட எஃபர்ட்கான பதில் கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களோட கன்சர்ன் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் சார். வாட் மிஸ்டர் ஆதித்யா, இவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு? நடந்ததை தானே சொன்னேன், நடக்காதது எதுவும் நான் புதுசாக சொல்லலையே. ஸோ பார்க்கலாம். அதே தான் சார் நானும் சொல்கிறேன், நடந்து முடிஞ்சதை பற்றியே பேசிகிட்டு இருந்தா எப்படி சார்? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நாம பார்க்க தானே போகிறோம். ஓகே மிஸ்டர் ஆதித்யா, ஐ ஹாவ் அ கால். ஓகே பாய். பாத்தியாதி, எல்லாம் 4 மீட்டிங்ஸ் ஃபெயிலியர் ஆனனால தான்டா. மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்மளை எவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்கன்னு பாரு. இதுக்கு முன்னாடிலாம் யாராச்சும் நம்ம ஸ்கூலில் இப்படி பண்ணுவாங்களா? எந்த மீட்டிங்ஸ் வந்தாலும் நாம தான் டாப்பில் இருப்போம். இப்போ பாத்தியா, மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் யார் காரணம்னு தெரியட்டும், அப்புறம் இருக்கு. வெயிட் அருண், கோவப்படாத, நாம் இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அந்த இன்ஸ்பெக்ஷன் மட்டும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நடந்துருச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஏதோ டார்கெட் பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டே இரு, கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். ஆனா ஒண்ணுடா, இதுக்கான ரீசன் மட்டும் யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் நீயே அமைதியா இருந்தாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். இதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அது எப்படி யாரும் நான் சும்மா விட்டுருவேன், யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் இந்த ஆதியோட இன்னொரு முகத்தை அவங்க பார்ப்பாங்க.